எப்பவுமே ஒரு பக்கம் நம்ம ஒண்ணு பேசினா அது 2 விதமா கன்வே ஆகும். லைக் எனக்கு நெகட்டிவாவும் இருந்துச்சு, பாசிட்டிவாவும் இருந்துச்சு. நெகட்டிவா இருக்கிறது என்னன்னா, லைக் நான் சொன்னத புரிஞ்சுக்க வேண்டியவங்க ரொம்பவே நல்லா புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு இடையில இருக்க சிலர் தான் என்னன்னா, அவங்க மேல உள்ள பற்றுனால மேபி லைக் நீ என்ன பேச வந்துட்ட அந்த மாதிரி மேபி அதெல்லாம் வந்து ஓகே. நான் அதெல்லாம் பார்த்திருந்தா இவ்ளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன்ல. ஃபர்ஸ்ட் நான் அதெல்லாம் பார்க்குற ஆளா இருந்தா சினிமாக்குள்ள காலே எடுத்து வச்சிருக்க மாட்டேன். தமிழ் பேசக்கூடிய நிறைய நல்ல நடிகைகள் இருக்கும்போது ஏன் நீங்க வேற வேற ஆக்டர்ஸை சூஸ் பண்றீங்க அப்படிங்கறது பேசுறப்ப ஒரு ஆதங்கம் இருக்கிறது வெளிப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ டக்குன்னு ஒருத்தங்க அப்படி பேசும்போது ஒன்று தோணாது. ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒன்று இருக்கிறப்ப ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியறப்ப தானே நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் ரொம்ப நாளாவே இருந்துச்சு அவங்களுக்கு. ஆ ரொம்ப நாளாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது என்ன, ஏது எனக்கு எந்த ஐடியாவும் எதுவுமே இல்ல. லைக் போக, போக, போக இது வந்து ரிப்பீட்டா நடக்கும்போது தான் அது வந்து ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகும்ல. அந்த மாதிரி ஆன பர்ஸ்ட் தான். லைக் அப்ப நான் என்ன ஒரு முடிவுல இருந்தேன்னா, இதுக்கப்புறம் என்னனாலும் லைக் நான் ஒண்ணும் தப்பா பேச போறதில்ல. நான் ஒரு நியாயமான எனக்கு தோன்ற ஒரு நியாயமான கருத்து என்ன சுத்தி எனக்கு லைக் என்ன மாதிரி இருக்க ஒரு ஆக்ட்ரஸ்க்கு தோன்ற ஒரு கருத்த தான் நான் வெளியிட்டேன். அதனால எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா ரொம்ப நாளா இருந்த ஒரு விஷயம் தான் அது.